மாணவர்கள் சேர்க்குகின்ற விடயம் என்று இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. புதிய கல்வி சீரமைப்பை மேற்கொண்டு அந்த புதிய கல்வி சீரமைப்புக்கு ஏற்றாற்போல் இன்று தரம் 1 மாணவர்களை சேர்க்கின்ற வேலைத்திட்டம் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது. எனவே பிரதமர் கல்வி அமைச்சர் என்ற கௌரவ அந்நிய அமைச்சர் அவர்கள் அந்த செயற்பாடுகளை முன்முறமாக ஈடுபட்டுள்ளார். அதன் அடிப்படையிலே இன்று மாணவர்கள் தரம் 1க்கான உச்சரிக்கப்பட்டு இருக்கின்றார்கள். அதேபோன்று இன்று தெரியும் அரசியலமைப்பு பேரவை தொடர்பாக ஒரு விடயம் தற்போது பேசுபொருளாக இருக்கிறது. அது விசேடமாக தமிழரசு கட்சியின் முக்கியஸ்தராக இருக்கின்ற பாராளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் அவர்களுக்கு எதிராக தங்களது கட்சிக்குள்ளேயே ஒரு புதிய ஒரு குழப்ப நிலைமையை ஏற்படுத்தி கொண்டு அவரை அரசியலமைப்பு பேரவையில் இருந்து விலக வேண்டும் என்ற விடயம் முன்னெடுக்கப்பட்டிருக்கின்றது. அதனை போன்று பாராளுமன்ற குழுக்களின் தலைவர் பதவியிலிருந்து அவர் விலக்குவதற்கான நடவடிக்கை மேற்கொள்ளப்படுவதாக நாங்கள் அறிவிப்பதாக இருக்கின்றோம். அவை தமிழரசு கட்சி இன்று தமிழர்களுக்கான உரிமையை நோக்கி முன்னெடுக்கப்பட்ட ஒரு கட்சியாக இருந்தது. ஆனால் இன்று பதவி ஆசைக்கும் கதிரை போராட்டத்துக்குமான ஒரு கட்சியாக இன்று மாற்றமடைந்து கொண்டிருக்கின்றது. அதிலே விசேடமாக முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினராக இருந்த சுமந்திரன் ஐயா அவர்கள் கடந்த தேர்தலிலே தோல்வியடைந்திருந்தாலும் மீண்டும் தங்களது அதிகாரத்தை கைப்பற்றிக் கொள்வதற்கும் தக்க வைத்துக் கொள்வதற்குமாக இந்த முயற்சியை அவர்கள் ஈடுபட்டு கொண்டிருக்கின்றார். அவரோடு சேர்ந்ததாக இங்கே இருக்கின்ற கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் சாணக்கியன் அவர்களும் ஒன்றிணைந்திருப்பதை நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றோம். இன்றைய தமிழரசு கட்சி பலவிதமாக சிதைந்து போய் இன்றைய தமிழர்களின் உரிமையை வென்றெடுப்பதை மறந்து தங்களுக்கான உரிமையை வென்றெடுப்பதற்கான ஒரு முயற்சியை தான் ஈடுபட்டு கொண்டிருக்கின்றனர். ஆகவே இவர்களது இந்த உட்கட்சி பூசல் என்பது இந்த தமிழ் மக்களின் ஏகபோக பிரதிநிதிகள் என்பதை கேள்விக்குறியாகி இருக்கின்றது. இன்று மக்கள் கூட இவர்களுக்கு பின்னால் அணி திரள்வார்களா என்ற சந்தேகம் இப்போது எழுந்திருக்கின்றது. ஆகவே இவர்களின் இந்த உட்கட்சி செயற்பாடுகள் இவர்களது இந்த அரசியல் முன்னெடுக்கப்படுகின்ற விதம் தொடர்பாகவும் ஏன் இவர்கள் தங்களுக்குள்ளே அடிபட்டு கொள்ளுகின்றார்கள், இன்று ஏனைய கட்சிகள் தங்களுக்குள்ளே இருக்கின்ற முரண்பாடுகளை கலைந்து ஒன்று சேர்ந்து கொண்டிருக்கின்ற நேரத்திலே இந்த தமிழரசு கட்சி இன்று அடிபட்டு கொண்டிருக்கின்ற ஒரு நிலைமையை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. ஆகவே இன்றைய தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் மீது தமிழ் மக்களிடம் ஏகபித்த ஆதரவு எங்களுக்கு அதிகரித்து கொண்டு வருகின்றது. வடமாகாணத்துக்கு ஜனாதிபதி அவர்கள் விஜயத்தினை மேற்கொண்ட போது அன்பையும் ஆதரவையும் அவரோட இந்த பாசத்தையும் எங்களால் கண்டுகொள்ளக்கூடியதாக இருந்தது. இன்று வடமாகாணத்து மக்கள் இந்த தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தையும் கௌரவ ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க அவர்களையும் ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். இந்த நாட்டிலே ஒரு மாற்றத்தை உருவாக்க வேண்டும் என அனைத்து தரப்பினரும் ஒன்று சேர்ந்திருக்கிறார்கள். அதிலே இன மத வேறுபாடு கடந்து எல்லாரும் இந்த தேசிய மக்கள் சக்தியின் மீது நம்பிக்கை வைத்து பயணித்துக் கொண்டிருக்கிறார்கள். இதிலே விசேடமாக இந்த திவுலோயா வேலைத்திட்டம் தொடர்பாக விஷயம் பேசப்பட்டு கொண்டிருக்கின்றது. வடமாகாணத்துக்கு நீர்வரத்துக்களை கொண்டு வந்து சேர்த்து வடமாகாணத்தின் அபிவிருத்தி தொடர்பாகவும் அந்த விவசாயிகள் எதிர்நோக்குகின்ற பிரச்சனைகள் தொடர்பாகவும் மிக முக்கியமாக நாங்கள் கவனித்து கொண்டிருக்கின்றோம். விவசாயம் செய்யக்கூடிய காணிகள் வெறும் நீரினால் தடைப்பட்டு நிற்பதை நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருந்தது. நல்ல திட்டங்களை கொண்டு வரும்போது அதற்கான ஆதரவை வழங்க வேண்டியது அனைவரும் பொறுப்பாக இருக்கின்றது. விசேடமாக அனைவரும் இந்த நாட்டு மக்கள் எல்லாரும் அனைவரும் ஒன்று சேர்ந்து இந்த நாட்டை நாங்கள் மீளுருவாக்கம் செய்து கொள்ள வேண்டும். இந்த நாட்டை நாங்கள் மீட்டுக் கொள்ள வேண்டும். இந்த வளமான தேசத்தை செழிப்பான ஒரு தேசமாக மாற்றுவதற்கு அரசாங்கத்தால் மேற்கொள்ளப்படுகின்ற பல திட்டங்கள் உள்ளூர் அரசியல்வாதிகளின் தலையீட்டின் காரணமாக அவர்களது தனிப்பட்ட அரசியல் நோக்கத்துக்காகவும் அது தடுத்து நிறுத்தப்படுகின்றது. பொதுவாக சிந்தித்து மக்களுடைய நன்மைகளையும் அவர்களது நலனையும் சிந்தித்து பார்த்து இந்த திட்டங்களை வரவேற்பது சிறப்பாக இருக்கும் என நான் நினைக்கிறேன். புதிய அரசியலமைப்பு தொடர்பாக நாங்கள் வாக்குறுதி ஒன்றை வழங்கியிருந்தோம் தேர்தல் காலங்களிலே. இப்போது உங்களுக்கு தெரியும், அதற்கான முன்னெடுப்புகளை நாங்கள் மேற்கொண்டிருந்த வேளையிலே இந்த டிக்வா புயல் சூறாவளி அழுத்தத்தின் காரணமாக இந்த நாடு ஒரு பின்தங்கிய ஒரு நிலைமை ஏற்பட்டிருந்தது. அதை நாங்கள் மீட்டெடுத்து கொண்டு ரீபில்டிங் ஸ்ரீலங்கா என்ற வேலைத்திட்டத்தின் மூலமாக நாங்கள் முன்னெடுத்து கொண்டிருக்கின்றோம். இன்று பல பாலங்கள், வீதிகள், மக்கள் தொடர்பாடல் ஏற்படுத்துகின்ற விடயங்களுக்கான முன்னுரிமையை வழங்கி நாங்கள் அந்த விடயங்களை செயற்படுத்தி கொண்டிருக்கின்றோம். அதே போன்று மாகாண சபை தேர்தல் தொடர்பான விடயங்களை நாங்கள் முன்வைக்கின்றோம். அதனை
மாகாண சபை தேர்தலை நடத்துவதற்கான ஏற்பாடு செய்யப்படும் வேளையிலே இந்த விடயங்கள் இடம்பெற்றுள்ளது. ஆகவே அரசியலமைப்பு தொடர்பான விடயங்களிலும் சரி ஏனைய விடயங்களிலும் நாங்கள் வெகு விரைவில் ஒரு தீர்மானத்துக்கு அதே நேரம் புதிய அரசியலமைப்பு தொடர்பான விடயங்களில் கலந்து ஆலோசித்து இறுதிக்கட்ட ஒரு தீர்மானம். மேலதிக செய்திகளுக்காக எமது யூடியூப் தளத்தை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.